யூடியூப்பில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த 2 விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த யூடியூப்பில் சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கான அந்த பாதை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். iThamil Tech சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய மற்ற வீடியோலையும் வந்து இந்த யூடியூப் க்ரோத் டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த யூடியூப்பில் வந்து நாம் ஒரு சேனல் ஆரம்பித்து ஒரு சக்ஸஸை நோக்கி நகர்ந்து போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அதுக்கு வந்து முதலாவது வந்து நமக்கு ரொம்பவே ஒரு பொறுமை வேணும். அவசரமாக நம்மளால் வந்து இந்த யூடியூப்பில் சக்ஸஸை நோக்கி போக முடியாது. இது எல்லாமே வந்து நீங்கள் ஏற்கனவே என்னுடைய மற்ற வீடியோஸை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து இந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது அப்படிங்கிறது பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருப்பேன். இதில் 2 முக்கியமான விஷயங்கள் வந்து நான் இதில் பேச போகிறேன். இந்த விஷயம் வந்து நீங்கள் அந்த யூடியூப் சேனல் நடத்தி சக்ஸஸ் நோக்கி போகும்போது உங்களுடைய மைண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல், அதாவது ஒரு பெயின் இல்லாமல் நீங்கள் வந்து அதை அணுகிறதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி உங்கள் சேனல் நீங்கள் வளர்த்து கொண்டு போகலாம் அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசலை. உங்கள் சேனலை வந்து நீங்கள் வளர்க்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசை. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சேனல் வளரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூடியூப்பில் எப்படி சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ண கண்டிப்பாக வளர்ந்துருவீங்க. அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி வரும் யூடியூப்பில், இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். ஏன்னா பல பேர் வந்து அதை வந்து பேச மாட்டாங்க. ரொம்ப முக்கியமாக வந்து இந்த யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு அன்ரியலிஸ்டிக்காக வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்படி செஞ்சுருங்க, நீங்கள் இப்படி சாதிச்சிடலாம், இதை போடுங்க, உங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கில் வீடியோ ஓடிடும், இந்த ஒரு செட்டிங்கை மாற்றிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர்ஃபிஷியலான விஷயங்கள் தான் வந்து பேசி வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் அதை வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் உங்களுக்கு வரும். நான் அதை தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கிறனால யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது உங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரகிளிங்காக இருக்கலாம். நீங்கள் அந்த உங்களுடைய யூடியூப்பில் எப்படி அந்த வீடியோ ஓடுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஒருவேளை மனசு உடைஞ்சு போயிடலாம். அந்த மாதிரி ஆகும்போது வந்து ஒருவேளை என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் அந்த யூடியூப்பை ட்ரை பண்ணுறதே விட்டுட்டு கூட நீங்கள் போயிடுவீங்க. ஒருவேளை நம்ம சேனல் வளரலை போல், நம்ம என்ன தான் முயற்சி எடுத்தாலும் வளராது போல் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுக்காகத்தான் வந்து நான் என்ன செய்கிறேன், இதை வந்து பேசுகிறேன். ரைட். முதலாவது இந்த யூடியூப் சேனலில் உங்கள் சேனல் வளர்ச்சி அடையும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிப்பீங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய வீடியோ நீங்கள் போடுவீங்கள்ல, அதில் பெரும்பாலான வீடியோக்கள் வந்து சரியாக ஓடாது அல்லது நார்மலாக ஒரு மாடரேட்டாக ஓடும். ஏதாவது ஒரு வீடியோ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஓடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்படியே ஒரு மாடரேட்டாக உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 வீடியோ, ஒரு 200 வியூஸ் வந்து நார்மலாக கிடச்சிட்ருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். வீடியோ போடுவீங்க, உங்களுக்கு தெரியும் ஒரு 200 வியூஸ் வரும், 250 வியூஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சேனலை பொறுத்து. அப்படி போட்டுட்ருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ போடுவீங்க, பிச்சுக்கிட்டு ஓடும். பார்த்தீங்கன்னா அது பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்ப்பீங்க ஒரு 3000 ஓடி இருக்கும், திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா 5000 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து மனசில் வந்து அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்பா இப்படி ஓடணும்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படி சொல்லி வந்து உங்களுக்கு அந்த வீடியோ அவ்வளோ சூப்பராக வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த வீடியோ ஓடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூஸ் நிறைய வந்துடும், வாட்ச் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் நிறைய கிடச்சிரும். அந்த மாதிரி நிறைய ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குமிஞ்சிருவாங்க. அதில் நீங்கள் வந்து 10 வீடியோவில் முக்குன்னு எடுத்த சப்ஸ்கிரைபரை விட இந்த ஒத்த வீடியோ அடித்து தூக்கி போயிட்டுருக்கோம். 100, 200, 300 சப்ஸ்கிரைபர்னு சொல்லி ஒரு வீடியோவில் வந்துட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு வீடியோ ஓடிடுமா, உடனே உங்கள் மனசில் என்ன தோணும் தெரியுமா, அவ்வளோதாண்டா நம்ம யூடியூப் சேனல் சக்ஸஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதாண்டா நம்ம யூடியூப் சேனல் வந்து சும்மா வெட்டிச்சு பெருசாகிடுச்சு, இனி பாரு ஒவ்வொரு வீடியோவும் இந்த மாதிரி தான் தெரிச்சு ஓடப்போகுது, அந்த மாதிரி ஓடும்போது சப்ஸ்கிரைபர்ஸாக வந்து குமிய போகிறாங்க, நமக்கு வந்து பெரிய சேனலாக வரப்போகுது, பணமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனையும் சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்த வீடியோ போடுவீங்க, டொபாக்குன்னு திரும்பவும் 200 ஓடிட்டுருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னோடய சேனல் நான் போட போகிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம்.
என்னடா இது, இதுக்கு முந்தின வீடியோ இந்த ஓட்டம் ஓடிச்சு, முந்தின வீடியோ 10,000 15,000 20,000 சொல்லி ஓடி இருக்குது, அதே மாதிரி அடுத்த வீடியோ போட்டிருக்கிறேன் ஓட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அதே பழைய இதுக்கு போயிடும். நீங்கள் வந்து மனசு உடஞ்சிருவீங்க. என்ன தான் ஆச்சு இதுக்கு, ஏன் ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிரும். நீங்கள் இம்மிடியேட்டாக வந்து எந்த வீடியோ நல்லா ஓடிச்சோ அதே மாதிரி திரும்பவும் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதெல்லாம் ஓடி இருக்கு இல்லையா, அதை காப்பி அடித்து திரும்பவும் வந்து அதே மாதிரி ஒரு வைரல் வீடியோ நம்ம வெளியிட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதே மாதிரி எக்ஸாக்டாக என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அதே விஷயங்களை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் அந்த வீடியோ ஓடாது. உங்களுக்கு அப்படியே கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். என்னடா இது, என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறோம், அந்த வீடியோ மட்டும் ஓடி இருக்குது, இது ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுகிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு வீடியோ வந்து நல்லா ஓடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாகிடும். ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூடியூப்பில் வளர்ச்சி அப்படிங்கிறது இப்படி தான் வரும். ஓகேவா? ஒரு வீடியோ நல்லா ஓடிட்டு அப்படிங்கிறதுக்காக எல்லா வீடியோவும் அடுத்தால உடனே நல்லா ஓடாது. ரெண்டாவது, அந்த வீடியோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா எதுக்காக நல்லா ஓடி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. உண்மை அதுதான். இப்போ என்னுடைய அந்த ஐத்தமிழ் அகாடமி சேனலில் ஒரு சில வீடியோஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ ஓரளவு வந்து ஒரு சேனல் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்ததுக்கப்புறமா நமக்கு தெரியும் நம்முடைய ஆடியன்ஸ் வந்து நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு நீங்கள் அது சம்மந்தப்பட்ட வீடியோ போடும்போது ரெகுலராக வீடியோ பார்க்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது மினிமம் அந்த வீடியோ வந்து நிறைய ஓடிடும், அதுக்கு மேலே போகிறது வேறு. ஆனால் பொதுவாக இனிஷியல் ஸ்டேஜில் வளரும்போது உண்மையிலேயே சொல்கிறேன், எதுக்காக வந்து ஒரு பர்டிகுலர் வீடியோ நல்லா ஓடுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்டைலை வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை காப்பி பண்ணியும் அதே மாதிரியான ஒரு வைரல் வீடியோவை திரும்ப உருவாக்க முடியாது. அது நம்ம கையிலேயே கிடையாது. ஓகேவா? அதனால தான் நான் வந்து இந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, யூடியூப்னா இப்படி தான் தொடக்கத்தில் ரொம்ப முக்கியமாக அந்த சேனல் வளர்ந்து வரக்கூடிய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வளர்ச்சி, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு வீடியோவில் நிறைய வருவாங்க, அடுத்த வீடியோவில் வந்து அதே மாதிரி வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா குறைஞ்சிரும். ஓகே, இப்படி தான் இருக்கும் யூடியூப். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து என்ன செய்கிறேன் சொல்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒன்று தாங்க, நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ரெகுலராக நீங்கள் போடக்கூடிய அந்த வீடியோவை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ டிசிப்ளின், யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் டிசிப்ளின் ரொம்ப ஈஸியாக சொன்னால், இந்த டிசிப்ளின் சொன்னால் எல்லாருக்குமே புரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஓகேவா? அந்த டிசிப்ளின் கரெக்டாக ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் இவ்வளோ வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் நல்ல குவாலிட்டியான வீடியோ வந்து நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த குவாலிட்டி வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி அப்படி போட்டுக்கிட்டே இருக்கணும். வேறு எதை பற்றியும் வருத்தப்படாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கங்கே வீடியோ போடும்போது அப்பப்போ வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து இந்த மாதிரி வந்து ஹிட் ஆகும். அப்படி ஹிட் ஆகி வந்து நீங்கள் அப்படி பம்ப் பண்ணி அப்படி வந்து நீங்கள் வளர்ச்சி வருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுதான் அனுபவத்தின் மூலமாக வர்றது அப்படிங்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சேனலில் நீங்கள் போட்டு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும், ஒரு அனுபவம் வந்துடும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். உங்களுக்கும் உங்களுடைய வியூவர்ஸுக்கும் இடையில வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பிணைப்பு வந்துடும். அந்த பிணைப்பு வரும்பொழுது தான் அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேனல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்ம், அதுக்குன்னே ஒரு ஃபார்ம், அந்த உங்கள் சேனலே ஒரு குறிப்பிட்ட விதத்தில் ஒரு ஃபார்ம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சேனல் வளர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா வீடியோவும் நல்லா ஓடாது, ஒரு சில வீடியோஸ் தான் நல்லா ஓடி உங்களுடைய சேனலை வளர்க்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய அடுத்த யூடியூபுடைய வளர்ச்சியில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த யூடியூப் வளர்ச்சி அப்படிங்கிறது எப்போவுமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? அதையும் புரிஞ்சுக்கோங்க. அந்த யூடியூப் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது அந்த யூடியூபுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பயங்கர ஒரு பம்பி ரைடு தான். ஓகேவா? ரொம்ப ஸ்மூத் ரைடெலாம் கிடையாது. பயங்கரமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்த ஒரு சில வீடியோஸ் வந்து நல்லா ஓடும்போது அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தால வந்து அது கீழே வரும்போது அப்புறம் நார்மலாக அப்படியே போயிட்டுருக்கும். அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து யூடியூப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த யூடியூப்பில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா, கீழே வர்றதெல்லாம் கண்டிப்பாக மேலே போகும், மேலே போகிறதெல்லாம் கீழே வரும். ஓகேவா? இதை வந்து மைண்டில் நீங்கள் வந்து பதிச்சுக்கோங்க.
அல்லது இன்னொன்று கூட வந்து ஒரு சில ஆட்டோலாம் எழுதியிருப்பாங்க, இதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க இல்லையா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அது உங்கள் சேனல் வந்து கீழே கொஞ்சம் டல்லாக ஓடிட்டுருக்கா, நீங்கள் மைண்டில் நினைக்க வேண்டியது ரைட், இப்படி ஓடிட்டுருக்குது, கண்டிப்பாக திரும்பவும் ஒரு டைமில் மேலே திரும்ப பீக்குக்கு போகும்ப்பா, திரும்பவும் ஏதாவது ஒரு வீடியோ நல்லா ஓடும், அதனால் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு வீடியோ நல்லா ஓடிட்டுருக்குதா உடனே அப்பான்னு சொல்லி நீங்கள் அப்படியே மிதந்துடக்கூடாது. ஓகே, நல்லா ஓடிட்டுருக்குது இருக்கட்டும், ஆனால் ஒருவேளை திரும்ப அடுத்தாலையும் கீழே வரலாம், அதை பற்றி நான் வருத்தப்பட போகிறதில்ல. ஐ வில் டூ மை பெஸ்ட். ஓகேவா? நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் திரும்ப பெஸ்ட்டாக என்ன வீடியோ வந்து மக்களுக்கு நான் கொடுக்க முடியுமோ அதை வந்து நான் பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த மனநிலையில் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த யூடியூப்பில் வந்து நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு நல்ல யூடியூப் சேனலை, தரமான ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கி அதன் மூலமாக மக்களுக்கும் உங்களால் வந்து பல நல்ல விஷயங்களை கொடுக்க முடியும். நீங்களும் கூட அதன் மூலமாக தேவையான பணத்தை சம்பாதித்து கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் பேசின இந்த விஷயம் உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கும் உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் இந்த மாதிரி வீடியோ போடணும், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புனா பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.